அணியல் பலவாறு அப்படி சக்தியோடு சமயம் அதனால விளங்க முடியாது ஆத்தாலே அபிராம வெற்றியது அண்டமெல்லாம் பூத்தாலே மாத்திரம நிறத்தாலே புவியடங்க காத்தாலே கையில் அங்கிச பார்த்த கரும்பு வில்லம்பு சேர்த்தால முக்கணிக்கு தொழுவத்திற்கு ஒரு காலம் இல்லையே அப்படி என்னாட்டுக்கு கொண்டாட இருக்க முடியாது ஆதிக்கப்பட்டி கிராமத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தி இரண்டாம் நாள் கேளிக்கை அம்பாளோட பார்த்திருக்கும் அழைப்பு கொடுத்து அழைத்துள்ளாருக்கும் நாளை யாசு வணக்கம் வணக்கம் அப்படி இருந்தப்போ சரி அபிராம தெரிஞ்ச விஷயம் ஓட்டோடுமா ஓடி அண்ணன் இருந்தால் அண்ணன் எதிர்பார்த்த அந்த மாதிரி சொல்லு கூட அது என்ன சொன்னாரு ஏமாந்து போக முடியாது என்ன சங்கடம் தமிழாரே தமிழாரே ஐயா ஆமா அந்த குளத்தனாக்கா கீழே தான் பார்க்கணும் சொல்றீங்க அது ஏன் கீழே பார்க்க என்ன காரணம் தெரியுமா நமக்கு பிறகு நம்முடைய சந்ததி வருதா யாரு வாழ்க்கை வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்க அதனால வாழையடி வாழையாக பூவும் பொற்றோடும் காஞ்சி மரத்து பற்றோடும் எம்மா மகராசம் அப்படி சொல்லி என் மரம் மேலேயே பாக்குறது என்ன மரங்க கருத்தை காரணம்
ஆமா அத சொல்லுங்க மக்கள் ஐயோ சுத்திரமா தந்தை அறுக்கக்கூடியவர் பாடசாலையில் இருந்த நம்மை மகளை எடுத்து என் பிள்ளைகளை வரவே என்று சொல்லியிருக்கிறாரு. அப்பா போய் பார்க்கணும். என்ன நீ சொல்ற? சந்தோஷம் ஐயா ஒண்ணுதான் இப்ப யார் பாக்கணும் பெரிய டாக்டர் சொல்லிட்டாருங்க இன்னும் 4 நிமிஷம் போட்டதான் புள்ள வருமா புள்ளிய பெரிய கம்மியாடி போறது வரல என்ன பண்ணுங்க பெரிய புடுகாடு புதுக்கான என்ன மாதிரி பண்ண பாத்தியா புதிய புதியோன்னு சரி நான் அனுப்பா அனுப்புறா பருவே இல்லை ஏண்டா அதோட சூப்பரா இருப்பா இருப்பா உங்க அப்பா உங்க 2 பேரும் வர சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு நீங்க 2 பேரும் முன்ன போக கூடாது. நீ போறியா இல்ல பாப்பா சரி நீ ஃபர்ஸ்ட் நீ போ பாப்பா நீ என் கூட பைபாஸ்க்கு வா நீங்க பொறுமா அப்பா
ரெண்டு பேரும் நல்ல முறையிலே நல்ல சுவேட்சமா வாழ்ந்துருக்கோம்மா. எதற்காக எதற்காக அழைத்தோம் என்றால் இருவரும் பள்ளி பாடசாலையிலே நல்ல முறையிலே கல்வி கற்கிறீர்களா கற்கவில்லையா அப்படி என்று பார்க்க வேண்டும். ஆதிவாரம் ஆமாமா நாளைக்கு கேளுப்பா. கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறேன். என்ன சொல்றேன்னாக்கா, நீ அதாவது ஒரு இரண்டாவது திருமணம் செய்தீங்கன்னா ஒரு அம்மா கஷ்டப்படுறேன். பிள்ளைகள் அகப்பட்டது அப்பா கஷ்டப்படுறான்னு நீ சொல்ற மகளே. ஆனா குந்தகங்கள் வந்து அப்பா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுகிறாரு. சோறு ஆக்கி தோப்பணும். ஏன்னா நீங்களே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க, சாப்பாடு செஞ்சு போடுறது கூட ஆள் இல்லை என்று நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுமா? அப்படி ஒரு சிற்றன்னை நான் தேடி திருமணம் செய்தேன். உங்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்துவாளாமா?